நிகிதா வணக்கம். மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் இது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறிப்பாக தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கரையோரம் நிலை கொண்டிருந்தது. அதனுடைய நகர்தல் என்பது கணிக்க முடியாத அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்த நிலையில் அது மழை பொழிவை கொடுக்குமா, அது நகர்தலுடைய அடிப்படையை வைத்து அது தமிழகத்துக்கு மழை பொழிவு கொடுக்குமா அல்லது தெற்கு ஆந்திரா அதை ஒட்டிய பகுதிகளுக்கு மழை பொழிவு கொடுக்குமா என்று கணிக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில், அதாவது தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகம் கரையோரம் இருக்கக்கூடிய அதே பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடிய காரணத்தால் மழையின் தன்மை என்பது படிப்படியாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழையினுடைய தன்மையை பொறுத்தவரையில் இன்று KTCC என்று சொல்லப்படக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை தூறல் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளையும் வட தமிழகம் மற்றும் தென் தமிழக மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தாலும் கூட மழையும் அதே போன்று படிப்படியாக குறையும் என்றும், குறிப்பாக இது தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகம் கரையோரம் தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வலுவிழந்த பிறகு தமிழகத்திற்கான மழைப்பொழிவு என்பது படிப்படியாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.